لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு வித்தியாசமான தலைப்பிலே உங்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்துமாறு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இலங்கையில் 1950ஆம் ஆண்டு காலத்திலிருந்து கடந்த 75 வருட காலமாக நடைபெற்று வருகின்ற தாவாவுடைய ஆரம்பம், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய தற்போதைய நிலை, இவைகளெல்லாம் நினைவூட்டப்பட வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டிக் கொண்டதுக்கு நாங்கள் அது சம்பந்தமான சில தகவல்களை உங்களுக்கு தரலாம் என நான் விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் வாயிலாக நமக்கு ஒரு முன்மாதிரி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே முன்மாதிரிகளை நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், அல் குர்ஆன் அருளப்பட்ட அந்த காலத்திலே நேரடியாக போதனைகளை மட்டும் சொல்லுவதற்கு பதிலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் இருந்த நபிமார்களில் முக்கியமான சில நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த வரலாறுகள் மட்டுமல்ல, அந்த நபிமார்களுடைய தஅவாவுக்கு யாரெல்லாம் இடையூறாக இருந்தார்களோ அந்த வரலாறுகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இஸ்லாத்துக்காக உழைத்தவர்கள், பாடுபட்டவர்களுக்கு என்ன கூலி உண்டு, இஸ்லாத்தை எதிர்த்தவர்களுக்கு என்ன தண்டனை உண்டு, என்னென்ன தண்டனைகள் அவர்களுக்கு கிடைத்தன என்பவைகளை பற்றியெல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நாம் வாசிக்கும் போது சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக முற்கால சமுதாயத்தில் இருந்த நல்லவர்களுடைய பணிகளை நினைவூட்டி காட்டியிருக்கின்றார்கள். அதேபோல முற்கால சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனைக்குள்ளானவர்களையும் அவர்கள் எச்சரிக்கைக்காக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இதிலே ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நாம் நினைவு கூற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, நெருக்கடிகளோடு மக்காவிலே பிரச்சாரம் செய்தார்கள். அதைத் தொடர்ந்து மதீனாவுக்கு வந்து எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார்கள், எத்தனை போர்கள் செய்தார்கள். இப்படியான காலங்களை கடந்து அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம் தான் மக்கா வெற்றி. அந்த மக்கா வெற்றிக்காக செல்வதற்கு அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு விசேஷமான ஒரு அனுமதியை கொடுக்கிறான். அந்த அனுமதி தான் மக்காவிலே ஒரு காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒரு பகல் முழுவதும் போர் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். அந்த பூமியிலே போர் செய்வதற்கு அல்லாஹ் எவருக்கும் அனுமதி கொடுத்திருக்கவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அனுமதியை கொடுக்கிறான். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்காக செல்வதற்கு முன்னதாக அதனை எப்படி நேர்த்தியாக செய்து முடிக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு கலந்துரையாடலை
பத்ர் போரிலே கலந்து கொண்ட முக்கியமான சஹாபாக்களை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். அந்த கலந்துரையாடல் எல்லாம் முடிந்ததுக்கு பின்னால எப்படி போக வேண்டும், எப்படி மக்காவுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்ற முழு கலந்துரையாடல் முடிந்ததுக்கு பின்னால ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது. அது என்னவென்றால், அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஹாத்திப் இப்னு அபீ பல்தா என்ற ஒரு சஹாபி இருந்தார். அந்த சஹாபியுடைய குடும்பத்தில் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மக்காவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு பகல் முழுவதும் போர் செய்ய அனுமதியும் கிடைத்திருக்கின்றது என்ற காரணத்தினால மக்காவிலே அப்படி ஒரு போர் செய்ய வேண்டி வந்தால் தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த யாராவது இதில் பாதிக்கப்பட்டுடுவார்களோ என்ற மாதிரியான ஒரு அச்சம் ஏற்பட்டு அவர் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வருகிறார். ஒரு கடிதத்தை எழுதுகிறார். தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதி, மக்கா வெற்றிக்கு நாங்கள் வரப்போகிறோம், சில அசம்பாவிதங்கள் நடக்க இடம் இருக்கிறது, அதனால் முன்கூட்டியே நீங்கள் மக்காவை விட்டு வெளியேறி வேறு இடங்களுக்கு சென்று விடுங்கள் என்ற ஒரு கடிதம். இந்த கடிதத்தை ஒரு பெண்ணிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த பெண் தனிமையாக போகிறார். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு 480 கிலோமீட்டர் தூரம். அந்த பெண் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு 480 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிகமாக அவர் தனிமையாக பயணமாகிட்டார். இந்த செய்தி எவருக்குமே தெரியாது. இந்த செய்தி போய் சேர்ந்தால் மக்காவில் இருக்கின்ற எதிரிகள் அவர்கள் தயாராகி விடுவார்கள், மக்கா வெற்றி சாத்தியப்பட மாட்டாது என்ற ஒரு நிலைமை வந்தபோது அல்லாஹு தஆலா இந்த இரகசியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த பெண் போய் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூ தலஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, நீங்கள் இருவரும் மதீனா மக்கா செல்லும் வழியில் செல்லுங்கள், ஒரு பெண்மணி தனிமையாக போய் கொண்டிருப்பா, அவருடைய கையில் ஒரு கடிதம் இருக்குது, அந்த கடிதத்தை கைப்பற்றி கொண்டு அந்த பெண்ணை கைது செய்து கொண்டு வாருங்கள். இவங்க 2 பேரும் போகிறாங்க. போனால் அந்த பெண் தனியாக போய் கொண்டிருக்கிறார். அப்போ இவங்க கேட்டாங்க, நீ எங்கே போகிறாய்? நான் மக்காவுக்கு போகிறேன். எதுக்கு? என்னுடைய உறவினர்களை பார்க்க போகிறேன். உன்னிடம் ஒரு கடிதம் இருக்கிறது, அதைத்தான். கடிதமா? என்னிடத்திலா? அப்படி ஒன்று இல்லையே. உன்னிடம் ஒரு கடிதம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் உண்மைதான் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் கடிதத்தான். கேட்க கேட்க மறுக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாங்கள் 2 பேரும் ஆண்கள், நீ ஒரு தனிமையான பெண். இப்பொழுது உன்னுடைய கடிதத்தை உன்னது உடம்பிலிருந்து எப்படி எந்த இடத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். உடனே பயந்துட்டான். பயந்து இந்த தலைமுடி கட்டப்பட்ட கொண்டை உள்ளுக்கு இருந்து அந்த கடிதத்தை எடுத்து கொடுக்குறான். அந்த கடிதத்தோடு அந்த பெண்ணை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கிறாங்க. முக்கியமான பத்ருடைய சில சஹாபாக்கள் அங்கே இருக்கிறாங்க. குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அங்கே இருக்கிறாங்க. இந்த கடிதத்தை நபி அவர்கள் படித்து சொல்லி பக்கத்தில் உள்ள கொடுத்து படித்து பார்த்தா பாரதூரமான கடிதம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறதுக்கு முன்னாலேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு, தஅனி யா ரசூலல்லாஹ் அத்ரிபு உனுக ஹாதல் முனாஃபிக், அல்லாஹ்வுடைய ரசூலே எனக்கு அனுமதி தாருங்கள், இந்த முனாஃபிக்கோட கழுத்தை நான் வெட்ட போறேன் என்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், உமரே அவசரப்படாதீர். இவர் யார் தெரியுமா? இவர் பத்ரில் கலந்து கொண்டவர். பத்ரில் கலந்து கொண்டவர்களுடைய அவர்கள் விரும்பியதை செய்யட்டும், அவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்ல. என்ன நடந்தது என்பதை கேட்டு பார்ப்போம்
என்ற உடனே நபி அவர்கள் கேட்குறாங்க, உமரையெல்லாம் அடங்கிட்டாங்க. நபி எல்லாரும் கேட்குறாங்க, ஹாத்திபே நீ ஏன் இப்படி செய்தீர்? யார சூழல்லாம் என்னுடைய சமுதாயத்தை நானே காட்டி கொடுப்பேனா? அங்கு போர் செய்ய ஒரு அனுமதி இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் பாதிக்கப்படலாம், அதனால் அவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்க சொல்லி நான் ஒரு கடிதம் எழுதினேன். இது இவ்வளவு பாரதூரமானது என்று நான் சிந்திக்கவில்லை என்று சொன்னார்கள். இந்த சம்பவத்தை நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு பயன்படுத்திய ஒரு வார்த்தை. இவர் யார்? இவர் பத்ரில் கலந்து கொண்டவர். பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அனுமதி, விரும்பியதை செய்யுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன். அப்படிப்பட்ட இந்த ஹாத்திபையா நீ கொலை செய்ய வேண்டும் என்று முற்படுகிறாய்? அப்போ பழமைக்கு முக்கியத்துவம், ஆரம்பத்துக்கு முக்கியத்துவம், ஒரு காரியத்தை யாரெல்லாம் தொடங்கி வைக்கிறார்களோ அதற்கு முக்கியத்துவம் நபி அவர்கள் வழங்கினார்கள். இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்றால், ஏதாவது ஒரு காரியம் நடைபெற்று முன்னேற்றகரமாக நடந்து வருகின்ற போது அந்த முன்னேற்றகரமான கட்டத்தில் இருக்கின்றவர்களை வைத்து அந்த காரியத்தை நாம் அதிகமாக மக்களுக்கு மத்தியில் புகழ்ந்து அதை கூடுதலாக மக்களுக்கு சொல்லுவதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். அது எப்போது தொடங்கப்பட்டது, தொடங்கப்பட்ட காலம் எது, அது எப்படி, அந்த காலகட்டம் எப்படி இருந்தது என்ற வரலாறு தெரியணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுடைய தியாகத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னார்கள். மக்கா வெற்றிக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவரும் மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவரும் சமமாக மாட்டார். அடுத்த ஒரு செய்தியை சொன்னாங்க, பத்ரு போரிலே கலந்து கொண்ட ஒருவர் ஒரு சேர் தானியத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கின்ற தர்மத்துக்கு அதற்கு பின்னால் உள்ளவர்கள் ஒரு மலையளவு கொடுத்தாலும் சமமாக மாட்டார். இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்காங்க. நாம் எல்லாம் இலங்கையில் பிறந்தவர்கள், இதில் தமிழ்நாட்டில் உள்ள சகோதரர்கள் இருப்பார்கள். இலங்கையுடைய நிலைமை 1950ஆம் ஆண்டுக்கு முன்னதாக இலங்கையில் இருந்த மஸ்ஜிதுகள் 100% பித்அத்துடைய நடைமுறை. அதிலும் பல பள்ளிவாசல்கள் ஷிர்க்குடைய நடைமுறைகள். இன்னைக்கு நான் பார்க்குறோம், அதாவது இந்த யூடியூப்களில் வரக்கூடிய தர்காக்களுடைய சில காட்சிகளை பார்க்குறோம். இப்போதும் இலங்கையில் அந்த அளவுக்கு இல்லை, இந்தியாவிலே நிறைய இருக்கிறது. தமிழ்நாட்டில்தான், முழு இந்தியாவில்தான் தர்காவுடைய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இந்துக்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய கோயில்களில் அவர்களுடைய நடைமுறைகளை செய்கிறார்களோ அதற்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்ற மாதிரியாக நடந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இதே காட்சிகள் தான் 1950க்கு முற்பட்ட காலத்திலே இலங்கையில் இருந்தது. இலங்கையிலே அதாவது கொடி ஏற்றுவது மட்டுமல்ல, கூடேற்றுவார்கள். அதற்காக பல செய்கின்ற சில காரியங்கள், அதாவது குதிரை போல வேடம் போடுவார்கள், அதாவது நெருப்பு குழிகளை வெட்டி நெருப்பு போட்டு அதில் தீக்குளிப்பார்கள். இதெல்லாம் யார்? முஸ்லிம்கள். இப்படியெல்லாம் 50க்கு முற்பட்ட காலத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த காலத்திலே துணிந்து குர்ஆனையும் சுன்னாவையும் சொல்லக்கூடியவர்கள் இலங்கையில் யாரும் இல்லை. இல்லை என்பதற்கு இன்னொரு காரணம், அப்படி ஒரு விளக்கமும் இல்லை. அப்படியான ஒரு காலகட்டம் தான் அது. அந்த காலத்தில் இருந்த உலமாக்களுடைய நிலைமை இருக்கின்றதல்லவா, அந்த நிலைமை
அதை வர்ணித்து சொல்ல முடியாது. காரணம், இலங்கை மண்ணில் படித்த உலமாக்கள் என்பவர்கள் மிக குறைவு. தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் தான் அங்கு உலமாக்கள். மஸ்ஜிதுகளிலே ஹத்தீபுகள், இமாம்கள் எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து வருகின்றவர்கள். இலங்கையிலிருந்து யாராவது மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்க தமிழ்நாட்டில் போய் அல்லது இந்தியாவில் போய் அவங்க விரும்பக்கூடிய இடங்களில் படிச்சுட்டு வருவாங்க. வந்தால் அவர்களும் அங்கிருக்கின்ற அந்த உலமாக்களுடைய அதே வழியிலே பின்னால் தான் போவார்கள். முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு போய் கருத்து முரண்பட்டு கொள்ள மாட்டார்கள், அப்படியே இருப்பார்கள். அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் தான் இலங்கையில் அரபு மதரசாக்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. அந்த மதரசாக்களும் அதே பாணியில் தான் ஆரம்பிக்கப்படுகின்றது. அதே ஷிர்க்கு, அதே பித்அத்து, அந்த நடைமுறையில் தான் ஆரம்பிக்கப்படுகின்றது. ஒரே ஒரு வித்தியாசம், மஹரகம கஃபூரியா என்ற அந்த மதரசாவை மாத்திரம் உமர் ஹசரத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் கேரளா, அவர் மட்டும் குர்ஆன் சுன்னாவுடைய கருத்துடைய இருந்தவர். அவரும் 100% வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலையில் இருந்தார். அப்படித்தான் இருந்தார். அப்படி இருந்த காலகட்டத்திலே அவரிடம் படித்தவர்கள் இந்த ஷிர்க்குகளுக்கு கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் பித்அத்தை எதிர்த்து பேச முடியாதவர்களால் பித்அத்துகளை செய்து கொண்டிருந்தார்கள், ஷிர்க்கு செய்யாமல் இருந்தார்கள். இப்படியான இந்த காலகட்டத்தில் தான் 1947ஆம் ஆண்டு குர்நாகல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரகாதனிய என்ற ஊரை சேர்ந்த ஒருவர் தான் இந்த பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிறார். அவரும் எப்படிப்பட்டதென்றால், அல்லாஹு தஆலா இலங்கையில் சத்தியத்தை வெளியாக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு அந்த உணர்வை அல்லாஹ் கொடுத்து அதன் மூலமாக உருவாகினதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னவென்றால், அவர் இலங்கையில் காலி அல் பஹஜத்தில் இப்ராஹிமியா என்று சொல்லக்கூடிய மதரசாவில் தான் அவர் கல்வி கற்றார். சுமார் 4ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கே படித்தார். அந்த மதரசாவுடைய கோட்பாடு என்ன? ஷாதுலியா தரீக்காவுடைய கோட்பாடு. அந்த கோட்பாட்டில் மதரசா, எல்லா ஷிர்க்குகளும் பித்அத்துகளும் அங்கே உண்டு. அந்த மதரசாவில் கல்வி கற்றவர், அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு அவருடைய குடும்பம் பெரிய குடும்பம், இந்தியாவில் போய் படிக்க வேண்டும் என்று சொல்லி இந்தியாவுக்கு போனார். இந்தியாவில் போய் படித்தார். அங்கிருந்து பாகிஸ்தானுக்கு போக வேண்டும் என்று பாகிஸ்தானுக்கு போனார். பாகிஸ்தானுக்கு போன இடத்துல தான் அவருக்கு தௌஹீதுடைய சிந்தனை அங்கு வந்தது. அந்த சிந்தனை வந்ததுக்கு பின்னால் அங்கிருந்த சிலர் அவருக்கு வழிகாட்டினார்கள், நீங்கள் நேரே மக்காவுக்கு செல்லுங்கள், மார்க்கத்தை தூய்மையாக படிக்க முடியும். மக்காவுக்கு சென்றார். மக்காவுக்கு சென்று அங்கு நல்ல தரமான ஷேகுமார்கள் உலமாக்களிடத்தில் மார்க்கத்தை படித்தார். மார்க்கத்தை படித்து இதெப்போ 1940க்கு 47க்கு இடப்பட்ட காலம், இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்னதாக மார்க்கத்தை படித்தவர் அங்கிருந்து 1947ஆம் ஆண்டு காலத்தில் அப்போதான் அவர் நாட்டுக்கு வரார். நாட்டுக்கு வந்து அவர் முதலாக செய்த வேலை என்னாண்டால், அவர்களுடைய குடும்பத்து ஒரு தோட்டத்தில் ஒரு தர்கா இருந்துச்சு. மக்களுக்கு போய் சொன்னார், இந்த தர்கா வழிபாடு கூடாது, அல்லாவிடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவுலியாக்கள் என்று சொல்லி எவருடைய கபரையும் கட்டி வைத்து கொண்டு அவர்களிடத்தில் நேரடியாக கையேந்தி கேட்பது ஷிர்க்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற காரியம். இதை மக்களுக்கு நிறைய போதிச்சார், சொல்ல வேண்டிய அளவுக்கு சொன்னார். சொல்லிட்டு அவர்களுடைய குடும்பத்து நிலத்தில் தானே அந்த தர்கா இருக்குது, அதை உடைச்சார். அதை உடைச்ச உடனே பிரச்சனை வந்துட்டு, பிரச்சனை வந்தால் அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு தர்கா அதையும் உடைச்சார். அப்போது கோர்ட்டில் வழக்கு போனால் வழக்கில் தௌஹீது வந்துட்டு
வேண்டதுக்கு பின்னால் அவர்தான் முதலாக சுன்னா அமைப்பில் தொழுவதற்கு ஒரு மஸ்ஜிதை உருவாக்கினாங்க அந்த ஊரில். அதுக்கு பக்கத்தூர் சுமார் ஒரு 6 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு ஊர், அந்த ஊருக்கு சென்று பிரச்சாரம் செய்தார். அங்கு பாரம்பரியமான மஸ்ஜிதை கைப்பற்றிட்டாங்க. அப்போ அதாவது அந்த ஊரில் இருந்த பழைய பள்ளிவாசல் அதை கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றி அந்த இடத்துலையும் குர்ஆன் சுன்னா ஹயாத்தாக்கப்பட்டு பித்அத் இல்லாத சுன்னா அமைப்பில் தொழுகின்ற நடைமுறை அங்கே வந்துட்டு, அந்த இடத்திலிருந்து சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் பானகமு என்ற ஒரு ஊர், அந்த ஊருக்கும் போய் அங்கேயும் தவ்வா செய்து அந்த இடத்துல ஒரு மஸ்ஜித் உருவாகியது. இந்த செய்தி கல்முனைக்கு கேள்விப்படுகிறது. கல்முனையில் ஒரு இஸ்லாமிய இயக்கம் ஒன்று வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சாரார், அவர்களுக்கு இவருடைய பிரச்சாரம் கேள்விப்பட்ட உடனே அவர்கள் அங்கிருந்து வந்து இவரை அழைத்து சென்று அப்துல் ஹமீத், அவங்களோட பேர் அப்துல் ஹமீத், ஷேக் அப்துல் ஹமீத், அவருக்கு பக்ரி என்று சொல்லுவார்கள். இந்தியாவிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் தர்வேஷ். அவரை அழைத்து சென்று அந்த இடத்துல அந்த ஊரில் பிரச்சாரம் செய்தாங்க. நாடு பூரா கொந்தளிப்பு. அதற்கு பின்னால் இலங்கையில் இந்த பிரச்சாரத்துக்கு துணையாக உலமாக்கள் இல்லாத ஒரு குறை. அதே நேரத்தில் அப்துல் ஹமீத் பக்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் இலங்கையில் தொடர்ச்சியாக இருக்க முடியாது என்றதுனால அவர் மக்காவுக்கு போகிறது, மறுபடி இலங்கைக்கு வர்றது, அப்படி இருக்கிற கட்டத்தில் இந்த 4 பள்ளிவாசலை தவிர வேறு எந்த பள்ளிவாசலும் உருவாகவில்லை. இப்படி இருக்கின்ற நிலையில் 1977ஆம் ஆண்டு காலகட்டத்திலே மன்னாரை சேர்ந்த ஒரு மௌலவி, ஷாஹுல் ஹமீத் என்று சொல்லக்கூடிய மௌலவி, அவர் சவுதியிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட சில புத்தகங்களை எடுத்து வாசித்தா அதில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு உணர்ச்சியின் காரணமாக அவர் ஒரு இஜ்திமா ஒன்று ஏற்பாடு செய்து அவர் எல்லாரையும் அழைச்சிருந்தார். அப்போ அந்த இஜ்திமாவுக்கு நாங்களும் போனோம். நான் மதரசாவில் பட்டம் பெற்று வெளியாகினது 1973ஆம் ஆண்டு. அப்போது நான் வெளியாகி கொழும்பில் தலைநகரில் ஒரு மஸ்ஜிதிலே நான் ஹத்தீபாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் 1974ஆம் ஆண்டு கொழும்பில் உருவாக்கப்பட்ட ஒரு ஜமாத்து தான் ஜமாத்து தௌஹீத் ஜமாத். அந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள் என்னை மஸ்ஜிதுக்கு சந்தித்து என்னை அழைத்தார்கள். காரணம், என்னுடைய ஹுத்துபாக்களுடைய அந்த போக்கு குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்று வழிகாட்டக்கூடியதாக இருந்ததுனால எங்களது மஹல்லாவை சேர்ந்த ஒருவர் அந்த தௌஹீத் ஜமாத்தில் செயலாளராக செக்ரட்டரியாக இருப்பதனால அவர் போய் அவங்களுக்கு சொல்லி, எங்களோட பள்ளியில் இருக்கிற மௌலவிண்டால் எங்களுக்கு நல்லா ஒத்து வருவார், நாம் அவரை சேர்த்துக்கொள்வோம் என்ற உடனே எல்லாரும் என்னையை சந்தித்து என்னை அழைச்சாங்க. அப்போ 1974ஆம் ஆண்டிலிருந்து அவர்களோடு சேர்ந்து நாம் தலைநகர் கொழும்பில் நாம் பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். நமது பிரச்சாரம் எப்படி என்றால், நமக்கென்று ஒரு தனி மஸ்ஜிது கிடையாது. நாம் செய்த பிரச்சாரம் தலைநகரில் ஒவ்வொரு குடியிருப்புகள், அதுக்கு தோட்டம் என்று சொல்லுவாங்க. தோட்டம்ண்டா அதாவது இந்த பிரதான பாதையிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 வீட்டு வாசல் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அகலமான இடம். அதுலேருந்து உள்ளுக்கு போனால் 40 வீடு, 50 வீடு, 75 வீடுகள் இருக்கும். அதுக்கு தான் தோட்டம்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு தோட்டத்து வாசலில் நாம் போய் என்ன செய்வோம்டா, நம்மளோட ஆம்பிளிஃபயரை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலிருந்து மேச கதிரைகளை வாங்கி எடுத்து தோட்டத்து வாசலில் வச்சு பயானம் செய்வோம். அந்த பயானில் ஷிர்க்குக்கு எதிரான போராட்டம்,
பித்அத்தை பற்றி பேசுகிறதில்ல, ஷிர்க்குக்கு எதிரான போராட்டம். அதாவது இந்த தர்கா வழிபாடு, அதனால் ஏற்படக்கூடிய ஷிர்க்குகள், இந்த மௌலிதுகளில் வரக்கூடிய ஷிர்க்குகள், இப்படியான என்னென்ன ஷிர்க்குகள் இருக்கோ அந்த ஷிர்க்கு எல்லாத்துக்கும் எதிரான போராட்டம். அந்த போராட்டம் தலைநகர் முழுவதிலும், கொழும்பு முழுவதிலும் கிட்டத்தட்ட ஒரு 4 வருடத்துக்கு மேற்பட்ட காலம் அப்படியே ஒரு போராட்டம் செய்தோம். இடையில ஒரு சஞ்சிகை ஒன்று ஆரம்பித்தோம், வான் சுடர் என்ற ஒரு சஞ்சிகை. அந்த சஞ்சிகையில் நிறைய மார்க்கத்துக்கு முரணான நடைமுறைகளுக்கு எதிராக எழுத ஆரம்பிச்சிட்டோம். இது நாடு பூராக மக்களுக்கு போய் சேர்ந்துட்டு, இப்படி இருக்கிற கட்டத்தில் 1974 77 வரைக்கும் 4 வருட காலமாக செய்த போராட்டத்தின் காலத்தில் தான் மன்னாரில் இருக்கக்கூடிய ஷாவுல் ஹமீது மௌலவி என்று சொல்லக்கூடிய ஒருவரும் மன்னாரில் இதே மாதிரியாக தனித்து போராடி கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்தார் என்றால், இலங்கையிலிருந்து, அதாவது தௌஹீத் ஜமாத், அதாவது எங்களை, அதே போல் பரகாதில் இருக்கக்கூடிய ஜமாத், அவங்களோட பேர் அன்சார் ஜெமியத் அன்சார் சுன்னத் முஹம்மதியா, அவர்களையும் அதே போல் ஜமாத் இஸ்லாமி, இப்படி ஒரு 4-5 அமைப்புகள் எல்லாத்தையும் மன்னாருக்கு ஒரு இஜ்திமாவுக்கு, ஒரு மாநாட்டுக்கு கூப்பிட்டார். நாம் இஜ்திமாவுக்கு போனோம். அந்த இஜ்திமா அங்கிருக்கக்கூடிய பித்அத்துவாதிகளுடைய, ஷிர்க்குவாதிகளுடைய செல்வாக்கு அதிகமாக இருந்ததின் காரணமாக நமக்கு இஜ்திமா வைக்க விடலை. அவர்கள் ஒரு நிபந்தனை போட்டாங்க. என்ன நிபந்தனை என்றால், நீங்கள் பொது தலைப்புகளை பேசலாம், தொழுகையை பற்றி, சதக்காவை பற்றி, நோன்பை பற்றி, ஹஜ்ஜை பற்றி, இதுபோல் பொது தலைப்பில் பேசுங்க. இந்த ஷிர்க்குக்கு எதிராக, பித்அத்துக்கு எதிராக இப்படியான தலைப்புக்கு பேசக்கூடாது என்ற உடனே ஜமாத் இஸ்லாமியை சேர்ந்த ஒரு சிலர் நாம் அப்படியாவது பேசிட்டு போகலாமான்னு கேட்டாங்க. நாம் சொன்னோம், நாம் அது பேச இங்கே வரல, அதுதான் இங்கே ஏற்கனவே இங்கே பேசப்பட்டு கொண்டிருக்குது. எல்லா குத்துபாக்களையும் அதை தான் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நாம் அதுக்கு வரல, இந்த இஜ்திமா வேணாம் என்று அதை விட்டுட்டு வந்துட்டோம். அதற்கு பின்னால் அந்த ஷாவுல் ஹமீது மௌலவி என்ன செய்தார் என்றால், அவருடைய சொந்த ஊர், அந்த சிட்டியிலிருந்து கொஞ்சம் உள்ளுக்கு போகணும். 3 மாதங்கள் கழித்து அந்த ஊரில் தனியாக ஜமியத் அன்சார் சுன்னத் முஹம்மதியாவுக்கும் தௌஹீத் ஜமாத்துக்கு மட்டும் அழைப்பு எடுத்து ஒரு ஏற்பாடு செய்தார். 3 நாள் இஜ்திமா, வெள்ளி, சனி, ஞாயிறு. வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் இதை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் ஒரு இஜ்திமா. அந்த இஜ்திமாவில் நாம் கலந்து கொண்டோம். 2வது நாள் சனிக்கிழமை அன்று சில மௌலைமார்கள் எங்களோடு நேரடியாக விவாதத்துக்கு வந்தார்கள். அந்த விவாதத்திலே அவர்கள் எந்த கித்தாபை கொண்டு வந்தார்களோ அந்த கித்தாபிலிருந்தே அவர்களுக்கு எதிரான ஒரு ஹதீஸை காட்டி, அந்த வாதம் அவர்களுடைய வாதத்தை வெல்ல முடியாமல் நாம் சொல்கிறது சத்தியம் என்பது அந்த இடத்தில் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அந்த ஊர் மஸ்ஜிதும் குர்ஆன் சுன்னா அமைப்பாக முழுமையாக மாறிட்டு. அந்த மஸ்ஜித் இப்போ 5வது மஸ்ஜித், இலங்கையில் 5வது மஸ்ஜித். இது எதுவரைக்கும் இருந்தால் 1990ஆம் ஆண்டு கால வரைக்கும் இந்த நிலைமை தான் இருந்தது. அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் தான், அதாவது 6வது 7வது 8வது மஸ்ஜிதுகள் 95க்கு உட்பட்ட காலத்தில் உருவாகிச்சு. அதற்கு பின்னால் நாடு பூராக வேகமான பிரச்சாரம் நடந்தது. நாடு பூராக பிரச்சாரங்களுக்கு சென்றோம். பல விவாதங்களை சந்திச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 1990ஆம் ஆண்டுக்கும் இந்த 2025ஆம் ஆண்டுக்கும் இடையில் 500க்கும் மேற்பட்ட குர்ஆன் சுன்னா பள்ளிவாசல் வளர்ந்துட்டு, அந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்துட்டு, சமகாலத்தில் நாம் இந்த ஷிர்க்குக்கு எதிராக மட்டுமல்ல, காதியானிசத்துக்கு எதிராக போராட்டம் செஞ்சோம். அதாவது தெரிந்தானே காதியானிகள், அகமதிகள், அதாவது நபித்துவவாதம் செய்கிறவங்க. மிர்சா குலாம் அகமது என்று சொல்லக்கூடியவர் தங்களுடைய நபி என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு எதிராக இலங்கையில் 3 விவாதங்கள் செய்திருக்கிறோம்.
அந்த 3 விவாதங்கள்லையும் அவங்க தவிடுபடியாக்கப்பட்டாங்க. அதில் ஒரு ஊரில் சம்பூர்ணமாக பரிபூர்ணமாக அந்த ஊரில் அந்த கொள்கை இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது. இன்னும் அதல்லாத ஊர்களிலும் வளர்ச்சி அடையாத நிலைமை ஏற்பட்டு இப்போது இருக்கின்றவர்கள் மௌத்தாகி போனால் அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் காதியானிகள் அல்ல என்ற அளவுக்கு ஆகி காதியானிசத்துக்கு எதிரான பிரச்சாரத்தால் அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையில் நியாயமான அளவுக்கு மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க. அடுத்ததாக 1980க்கு பிற்பட்ட காலம் இலங்கையில் ஷியாயிசம் வளர்ந்துட்டு. இந்த ஷியாயிசம் வளர்ந்ததுக்கான முழு காரணமும் இலங்கையில் ஜமாத் இஸ்லாமி. காரணம் என்னவென்றால், ஜமாத் இஸ்லாமிய சார்ந்த ஒரு சிலர் கொமேனியுடைய போராட்டத்தை இஸ்லாமிய புரட்சி என்று சொல்லி மக்களுக்கு மத்தியில் பிரபல்யப்படுத்தினாங்க. அப்போ நாம் என்ன சொன்னோம், இது இஸ்லாமிய புரட்சி கிடையாது, இது ஷியா புரட்சி. அதாவது ஷா மன்னரை விரட்டி அடித்து ஷியாயிசத்தை அந்த இடத்துல ஆட்சி பீடத்துக்கு கொண்டு வந்த வேலையைத்தான் ஷியா கொமேனி செய்தார். அதனால் அவர்களுடைய வழிமுறையில் இருக்கக்கூடிய பிழைகள் எல்லாத்தையும் மக்களுக்கு சுட்டி காட்டினோம். ஷியாயிசம் வேகமாக வளரத்தான் தொடங்கிச்சு. அதுக்கு எதிராக நடத்தின போராட்டங்களால் ஷியாயிசம் முற்றாக இல்லாமலாக்கப்பட்டு விட்டது. இல்லாமலாக்கப்பட்டு இலங்கையில் அந்த ஷியாக்கள் என்று சொல்லி ஏற்கனவே இருந்த போராக்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் ஒரு மஸ்ஜித் இருக்குது. அதாவது கொழும்பில் ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்குது. அது 1950க்கு முற்பட்ட காலத்திலே உள்ள ஒரு மஸ்ஜித் அது. ஆனால் 80க்கு பிற்பட்ட காலத்தில் ஷியாக்களுக்குன்ற ஒரு மஸ்ஜித் ஒன்று இலங்கையில் உருவாகாத ஒரு நிலைமையில் அல்லாஹ் பாதுகாத்தான். அதில் அந்த ஜமாத் இஸ்லாமியால் செய்யப்பட்ட ஒரு காரியம் என்னாண்டா, அவங்க ஈரானுக்கு சிலர் அனுப்பி வச்சாங்க. ஈரானுக்கு அனுப்பி வச்சு அதனுடைய அந்த அந்த ஷியா ஈரானுக்கு போய் வந்ததின் காரணமாக ஒரு சிலரை ஈரானுக்கு அங்குள்ள மதரசாக்களுக்கு ஓத அனுப்பினாங்க. அப்படி அனுப்பப்பட்ட இடத்துல ஓதிக்கொண்டு வந்த ஒருவர் தன்னுடைய ஊரில் கிழக்கு மாகாணத்தில் ஒரு மஸ்ஜிதை நிர்வகிக்கொண்டு ஒரு மதரசாவை நிர்வகித்து கொண்டு அவங்க இருக்கிறாங்க. அதில் வளர்ச்சி கிடையாது. மிகப்பெரிய முஸ்லீம் கிராமம் அது. அந்த கிராமத்தில் இவர்களுக்கு வளர்ச்சி கிடையாது. அந்த நிலைமையில் ஷியாயிசத்துக்கு எதிராகவும் கடுமையான போராட்டம் நடத்தினதனால அல்லாஹ்வுடைய உதவியினால் ஷியாயிசம் வளர்ச்சி அடையவில்லை. சமகாலத்தில் ஷிர்க்குக்கு எதிரான போராட்டம், பித்அத்துக்கு எதிரான போராட்டம், இப்படியான நிறைய போராட்டங்களை நாம் நடத்தினோம். இதற்கு மத்தியில் நாம் அகில இலங்கை ஜமியத் உலமாவிலே அங்கம் வகித்து அவர்களோடு சேர்ந்து சில முன்னேற்றகரமான சில காரியங்களை செய்ய கிடைச்சிச்சு. அது ஒன்று தான் மதுஹபுகளுக்கு இருந்த முக்கியத்துவம் இல்லாமலாகிவிட்டது. மதுஹபுக்கு முக்கியத்துவம் கிடையாது. குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் மக்களுக்கு முக்கியத்துவமாக சொல்லப்பட்டது. எதுவரைக்கும் என்று சொன்னால், அதாவது 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சம்பவம். இலங்கையில் ஜமியத் உலமாவில் அப்போது தற்போது இருக்கின்ற தலைவர் பதவிக்கு வந்து 2 மாதம். இந்த 2 மாத காலத்தில் அதாவது இலங்கையில் ஒரு 5 மஸ்ஜிதுகள் 7 மஸ்ஜிதுகள் இருந்து கடிதம் வந்துச்சு. மார்க்க தீர்ப்பு கேட்டு கடிதம் வந்தது. ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் கூட்டு துவா ஓத வேண்டுமா என்று. அது சம்பந்தமான ஃபத்வா குழு கூடும்போது நாம் 25 பேர் அந்த ஃபத்வா குழுவில் இருந்தோம். அந்த 25 பேருக்கு மத்தியில் இது கலந்துரையாடலுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இடத்துல இந்த துஆ ஓத வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய தரப்பிலிருந்து கருத்துக்கள் சொன்னாங்க. அவர்கள் எல்லாம் சொல்லி முடித்ததுக்கு பின்னால் நான் சொன்னேன், நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உங்கள் அபிப்பிராயத்தை தான் சொன்னீங்க. அல்லாஹ்வுடைய தீனுக்கு அப்படி எவருக்கும் அபிப்பிராயம் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தீனை பற்றி சொல்கிறதா இருந்தால் ஒன்றோ குர்ஆனில் இருக்க வேண்டும் அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்ல வேண்டும்.
இந்த இரண்டும் அல்லாமல் நானோ நீங்களோ எவருமோ அல்லாஹ்வுடைய தீனுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல நமக்கு தேவை என்னென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 வருட காலமாக இந்த ஐங்கால தொழுகையை தொழுதிருக்கிறாங்க. 20,000க்கு மேற்பட்ட ஜமாத்து தொழுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தி இருக்கிறாங்க. அவங்க இமாமாக நின்று தொழுகையை நடத்தி இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு நாளிலாவது ஒரு வக்திலாவது அவர்கள் சத்தமாக துஆ ஓத சஹாபாக்கள் ஆமீன் சொன்னதாக இந்த சபையில் இருக்கின்றவர்களில் யாராவது ஒரு ஹதீஸ் வைங்க. ரொம்ப ஹதீஸ் வேணாம், ஒன்று இருந்தால் போதும். அதாவது இலங்கையில் நடைமுறையில் இருக்கின்றதல்லவா கூட்டு துஆ, பரதான தொழுகைக்கு பிறகு கூட்டு துஆ ஓதுவார்களே, இதே அமைப்பில் நபி அவர்கள் துஆ ஓத சஹாபாக்கள் ஆமீன் சொன்னதாக நீங்கள் ஒரு ஹதீஸ் வைங்க என்று கேட்டால் யாரும் எந்த பதிலும் சொல்லவில்லை. கொஞ்ச நேரத்தில் ஒருவர் எழும்பினார். அவர் யார் என்றால், ஒரு ரமலானில் 20ஆம் நோம்பிலிருந்து கடைசி நோன்பு வரைக்கும் எங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசின ஒருவர். அவருடைய பேர் புர்ஹான் மௌலவி, மடவலை என்ற ஊரை சார்ந்தவர். அவர் எழும்பினார். அவர் எழும்பி சொன்னார், இதுகால வரைக்கும் நாம் மக்களை சமாளிக்கிறதுக்கு எதேதோ சொல்லி கொண்டிருந்தோம். இனி மக்களை சமாளிக்க முடியாது. ஏனென்றா பொதுமக்கள் மார்க்கத்தை படிக்க தொடங்கிட்டாங்க. அதனால் ஹக்கா சொல்லிடுவோம். கூட்டு துஆன்னு ஒன்று இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் மூலமாக நமக்கு அப்படி ஒரு வழிகாட்டல் இல்லை. அதனால் இந்த 7 பள்ளிவாசலுக்கும் கூட்டு துஆ என்றொன்று இல்லை என்று நாம் தீர்ப்பு கொடுத்து விடுவோம் என்று அவர் சொன்னார். அதே போல தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த 7 பள்ளிவாசலுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பள்ளிவாசல்களில் இப்போ கூட்டு துஆ நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இப்படி இலங்கையில் இந்த பிரச்சாரத்தை பல வகையாக நாம் போராட்டம் செய்தோம். அதாவது நேரடியாக பயானுகள், இஜ்திமாக்கள், விவாதங்கள், இது மாதிரி ஜமியத்துல் உலமாவோட இணைஞ்சி செய்த சில முயற்சிகள், இப்படியான பல அமைப்புகளை நாம் போராட்டம் செய்தோம். அந்த காலத்திலே எங்களோடு அந்த காலத்தில் இருந்தவர்கள் எண்ணி கணக்கு பார்த்தா ஒரு 10 பேர் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு குறைவான உலமாக்கள் இருந்தோம். அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் தான் 1983ஆம் ஆண்டு பரகஹதனியா என்ற ஊரில் நாம் அரபு மதரசாவை நிறுவினோம். மஅஹத் தாருத் தௌஹீத் அஸ்-ஸலஃபியா என்ற அரபு மதரசா. அந்த அரபு மதரசாவிலிருந்து வெளியாகினவர்கள் தான் இன்று சலஃபிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த சலஃபிகளில் ஒருவர் தான் முபாரக் சலஃபி. அதாவது இங்கே தமாமில் நீண்ட காலம் இருந்தாரே டாக்டர் முபாரக், அவர் அந்த சலஃபிகளில் 2வது பெஞ்ச், அந்த மஅஹத் தாருத் தௌஹீதுடைய 2வது பெஞ்சில் உள்ளவர் தான் அவர். அப்படியான சலஃபிகள், இஸ்மாயில் சலஃபி, முபாரக் சலஃபி, இம்தியாஸ் சலஃபி, இப்படியான சலஃபிகள் எல்லாம் அங்கிருந்து உருவாகினவர்கள். அதே நேரத்தில் நாம் செய்த அந்த பணி இருக்கின்றதே, அந்த பணியுடைய தாக்கம் எங்களை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த பலர் சத்தியத்தை விளங்கி சத்தியத்தை பக்கம் வந்துட்டாங்க. அப்படி வந்ததுனால இலங்கையில் சில மதரசாக்கள், அதாவது பிதுஅத்துகள் கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த சில மதரசாக்கள் சுன்னாவின் பக்கம் திருப்பப்பட்டுச்சு. அதே நேரத்தில் சுன்னா அமைப்பில் பல மதரசாக்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி உருவாக்கப்பட்டதுனால கிட்டத்தட்ட நான் இப்போதைய பொறுத்தவரையில் 3000க்கும் மேற்பட்ட உலமாக்கள் நாடு பூராக குர்ஆன் சுன்னாவை பிரச்சாரம் செய்யக்கூடிய உலமாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால்,
பிதத்துடைய மதரசாக்களில் ஓதி வந்த சில உலமாக்கள் அவர்கள் சம்பூர்ணமாக மார்க்கத்தை விளங்கி அவர்கள் எங்கட பக்கம் வந்துட்டாங்க. இது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல முடியும். குருநாகல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிக்கவரட்டி என்ற ஊரை தாண்டி போகிற ஒரு இடம் நம்முவாவு என்ற ஒரு ஊர். அந்த ஊருக்கு நாம் தௌவாவுக்காக போன இடத்துல அந்த ஊரில் சில உலமாக்கள் எங்களோட முரண்பட்டாங்க. முரண்பட்டால் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க, நாம் ஒரு விவாதம் ஒன்று நடத்துவோம். நாம் ஒத்துக்கிட்டோம். சரி, உங்களோட உலமாக்களை வர சொல்லுங்கள். இப்போ நாம் அந்த விவாதத்துக்கு நாம் அந்த நேரத்தில் போகணும், உரிய நேரத்துக்கு போயிட்டோம். ஆனால் அடுத்த தரப்பு உலமாக்கள் வரவில்லை, அந்த நேரத்துக்கு வராமல் இருந்து விட்டார்கள். அதனால் ஏற்பட்ட தாக்கம் என்னவென்றால், அவர்கள் தரப்பில் இருந்த முக்கியமான ஒரு ஆலிம், அவருடைய பேர் ஷாஹித் மௌலவி. அந்த ஷாஹித் மௌலவியுடைய மகன்தான் ரஸ்மி. நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்க, ரஸ்மி ஷாஹித் அமீனின்னு. அந்த ரஸ்மி மௌலவியோட வாப்பா தான் ஷாஹித். அவர் எதிர்த்தரப்பில் இருந்த முக்கியமான ஒரு ஆலிம். அவர் அந்த தரப்பில் இருந்த மக்களை பார்த்து சொன்னார், ஹக்கு அவங்களோட பக்கம்தான் இருக்குது, எங்கட பக்கம் ஹக்கு கிடையாது. என்ன சொல்கிறாரு? நம்மட பக்கம் வந்து அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறார், நம்மட பக்கம் ஹக்கு கிடையாது, அந்த பக்கம்தான் ஹக்கு இருக்குது. அதனால் நாம் ஊர் ரெண்டு பட வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லோரும் ஒன்றுபட்டு நாம் இந்த தௌஹீது கொள்கையை ஏற்றுக்கொள்வோம். இந்த ஷிர்க்குகளை பிதுஅத்துகளை விட்டுட்டு தௌஹீது கொள்கையை ஏற்றுக்கொள்வோம் என்று அவர் சொன்னதும் 100% எல்லா மக்களும் ஒத்து வந்துட்டாங்க. ஒத்து வந்தால் அந்த பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் முழுமையாக சுன்னா அமைப்பிலே மாற்றப்பட்டது மட்டுமல்ல, அந்த பள்ளிவாசலுக்கு கீழ் 5 பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. எல்லா பள்ளிவாசலும் சுன்னா அமைப்பில் மாற்றப்பட்டு விட்டது. இலங்கையில் அந்த அமைப்பில், அதாவது நாம் தவா பிரச்சாரத்துக்கு போனதால் ஏற்பட்ட தாக்கங்களால் இன்னும் சில பள்ளிவாசல்கள் 100% சுன்னா அமைப்புக்கு மாற்றப்பட்ட பள்ளிவாசல்கள் உண்டு. கிண்ணியா என்ற ஊரில் பெரிய பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல் இருக்குது, மஸ்ஜிதுல் கபீர். அந்த பள்ளிவாசல் முழுமையாக சுன்னா அமைப்பில் மாற்றப்பட்டு விட்டது. ஓட்டமாவடி என்ற ஊரில் சுன்னா அமைப்பிலே கிட்டத்தட்ட 30 பள்ளிவாசல் இருக்குது ஒரு ஊரில் சுன்னா அமைப்பில். காத்தாங்குடி என்ற ஊர் இருக்கின்றதே, அந்த ஊரில் குர்ஆன் சுன்னாவை பேசுவதற்கு ஒருவர் வாய் திறக்க முடியாமல் இருந்த ஊர் தான் அந்த ஊர். அந்த ஊரில் உள்ளவர்கள் நம்மளுடைய பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு இஜ்திமாவுக்கு, ஒரு மாநாட்டுக்கு எங்களை அழைச்சாங்க. அந்த மாநாடு ஒரு மண்டபத்தில் கூட்டப்பட்டுச்சு. அந்த மாநாட்டுக்கு போய் அந்த அப்துர்ரௌஃப் என்ற முர்த்தத் என்று சொல்லக்கூடிய அப்துர்ரௌஃப் இருக்கிற அவருடைய கொள்கைக்கு எதிராக அந்த மாநாடு. அந்த மாநாட்டில் கடைசியாக அவருக்கு சவால் விடப்பட்டது, முடிந்தால் விவாதத்துக்கு வாருங்கள். விவாதத்துக்கு வரவில்லை. அதற்கு பின்னால் அந்த ஊரில் ஏற்பட்ட வேகமான வளர்ச்சியால் இன்றைக்கு அந்த ஊரில் மட்டும் குர்ஆன் சுன்னா அமைப்பில் கிட்டத்தட்ட 6 ஜும்மா பள்ளிவாசல் இருக்குது. அந்த ஊரில் இப்பொழுது குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்றவர்கள் பெரும்பான்மை என்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கிராமங்களில் ஒரு பெரிய ஊர் தான் காத்தாங்குடி. அது 2வது கட்டத்தில் தான் கிண்ணியா, 1வது கட்டம் காத்தாங்குடி. அந்த ஊரில் இன்று பெரும்பான்மையாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற மக்கள் இருக்கின்ற அளவுக்கு அந்த வீட்டிலே வளர்ச்சி ஏற்பட்டது. அதே போல் கிழக்கு மாகாணம் முழுவதையும் நாம் கணக்கு பண்ணினா கிட்டத்தட்ட குர்ஆன் சுன்னா அமைப்பில் ஒரு 150 மஸ்ஜிதுகளை பார்க்கலாம் முழு கிழக்கு மாகாணத்தில். அந்த அமைப்பில் இன்றைக்கு இந்த பிரச்சாரம் வளர்ந்திருக்கிறது, வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. இன்னும் நாம் தொடர்ந்து பிரச்சாரத்தில் இருந்து கொண்டே இருக்கிறோம். தற்போது இருக்கின்ற, அதாவது இப்போது இருக்கின்ற இந்த உலமாக்கள் இருக்கிறார்களே, இந்த உலமாக்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே இந்த பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. இந்த பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் பிறந்தவர்கள்
இன்று களத்திலே தாயிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாம் எப்போதும் வரலாறுகளை தெரிந்து வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு வரலாறு எதற்காக சொல்கிறான்னு சொன்னால், இந்த இஸ்லாம் தியாகத்தோடு வளர்ந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதில் இன்னும் ஒரு சிறிய செய்தியை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிகிறது. எதுவரைக்கும் என்று சொன்னால், இந்த கொள்கைக்காக இலங்கையிலே நாம் சில உயிர்களையும் தியாகம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஆளாகினோம். நம்மட உலமாக்கள் அடிக்கப்பட்டார்கள், காயப்படுத்தப்பட்டார்கள், கைகால் உடைக்கப்பட்டார்கள், சிலர் கொலை செய்யப்பட்டார்கள். இதெல்லாமே நடந்துச்சு. ஆனால் நமது போராட்டத்தை நாம் விடவில்லை, தொடர்ந்து போராடினோம். இன்று அல்லாஹ்வுடைய உதவியினால் தலைநகர் கொழும்பிலேயே குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மஸ்ஜிதுகள் சுமார் 6 மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. அந்த ஒரு நிலைமைக்கு அல்லாஹ் தஆலா இந்த தாவாவுடைய வளர்ச்சியை ஏற்படுத்தினான். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் எல்லோரும் துஆ செய்யுங்கள். தாவாவுடைய பணியிலேயே வாழ்ந்து அதே நிலையிலே மௌத்தை தருவதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.